வணக்கம். இந்தியா கூட்டணி நீடிக்குமா அல்ல கலைந்து விடுமா? இந்த கேள்வி முதல் நாளிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு நபர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இல்லை 28 கட்சிகள் ஒன்றிணைந்து பிஜேபி பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கத்தை கலைப்பதற்காக நாங்கள் கூடியுள்ளோம் என்று கூறிய காலம் போய் இன்னைக்கு இந்தியா அலைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக களைய தொடங்கிவிட்டதா? இதற்கு மேல் இந்த எதிர்க்கட்சிகளுடைய அந்த ஒற்றுமை சேராதா? இது போன்ற பல்வேறு கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அமித்ஷா, அதாவது சாணக்கியருடைய சூழ்ச்சிகள், இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய உரைகள், இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியின் ஐடி விங்காக இருக்கட்டும் அல்ல சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த வார்த்தையை வைத்து ஒரு கம்யூனல் ஆங்கிளை எடுத்து காட்டக்கூடிய அரசியல். ஹிந்து ராஷ்டிராவாக இந்த நாட்டை மாற்றிவிடுவோம் என்று கூறிய போது எதிர்க்கட்சிகள் இல்ல, இந்தியா ஒரு செக்யுலர் நாடு, கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவை இப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனையும் டெமோக்ரஸியையும் காப்பாற்றுவதற்கு இது கடைசி வாய்ப்பாக இந்தியா அலைன்ஸ் எடுத்து வைத்தது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, நாங்கள் ராகுல் காந்தி அல்ல காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் தனிச்சையாக போட்டியில் கலந்து கொள்வோம் என்கிற அந்த அறிக்கையை கொடுத்து விட்டார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அவருடைய அபிஷேக் பானர்ஜி, அவருடைய சொந்தக்காரர் அபிஷேக் பானர்ஜி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இடி, சிபிஐ, ஐடி போன்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட்களை வைத்து அவர்களை மிரட்டியிருக்கிறார்களே என்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சியின் கேஜ்ரிவால், டெல்லியில் இருக்கக்கூடிய 6 சீட்டுகளில் 3 நாங்கள் காங்கிரஸுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம், 3 நாங்கள் நிற்கிறோம் என்ற அந்த பேலன்சிங் ஆக்டை செய்த பின் கூட பஞ்சாபில் நாங்கள் தனிச்சையாக நிற்போம் என்று அவர் கூறிவிட்டார். அப்போ பஞ்சாபில் காங்கிரஸ் எங்களுக்கு தேவையில்லை, இங்கேயும் கூட்டணி ஒரு விதத்தில் களைய பார்க்கிறார். அகிலேஷ் யாதவ் எந்த விதத்தில் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை தாக்குப்பிடிப்பார் என்கிற கேள்விக்கு முன் இன்னொரு இடத்தில் நிதிஷ்குமார் அல்ல லாலு பிரசாத் யாதவுடைய இந்த கூட்டணி நீங்க பார்த்தீர்கள்னா கூட்டணியை கலைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். பேக் ஸ்டாபிங் நடந்திருக்கிறதா இல்லையா? நிதிஷ்குமார் 1.5 வருடத்திற்கு முன்பு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் திரும்பி பிஜேபியுடன் கை கோர்க்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் பிஜேபியின் தயவால் அங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். இந்த முறை நீங்க பார்த்தீர்கள்னா ஆர்ஜேடிக்கு 79 சீட்டுகள் கிடைத்தது, பிஜேபிக்கு 78 சீட்டுகள் கிடைத்தது. நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைடெட் இவர்களுக்கு கிடைத்த சீட்டு வெறும் 45. ஆனால் கூட நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் பதவியில் அமர்ந்து விட்டார். அவர்களுக்குள்ள நடந்த பிரச்சனையும் போது ஆர்ஜேடி, ஜனதாதள் யுனைடெட் 2 பேருமே கைகோர்த்து ஒரு புதிய ஆட்சியை பிடித்தார்கள். 15 மாதங்களுக்குள் இது கலைந்து விட்டது. நிதிஷ்குமார் கர் வாப்சி என்கிற ஒரு பிரச்சாரத்துடன் திரும்பி வந்து விட்டார். அதாவது தவறு செய்து விட்டேன், திரும்ப நான் வீட்டுக்கு செல்ல போகிறேன். அமித்ஷா அவர்கள் கூறிய வார்த்தைகளை நீங்க பார்த்தீர்களா? என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நிதிஷ்குமாரை மட்டும் நாங்க பார்ட்டிக்குள் எங்களுடைய கூட்டணிக்குள் சேர்க்க மாட்டோம் என்று கூறிய அந்த காலம் போய் இன்னைக்கு அனைவருமே எப்படியெல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள் இன்னைக்கு பார்க்க. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தை சார்ந்த பிஷப் காட்ஃப்ரே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு இந்தியா அலைன்ஸ் என்கிற ஒரு 28 கூட்டணி கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய அலையை நாம் பார்த்தோம். இந்த கூட்டணி கட்சியை வைத்து பிஜேபியை தோற்கடிக்க முடியுமா என்கிற கேள்வியும் வந்தது. அப்போவே பல்வேறு நபர்கள் என்ன சொன்னாங்க, இது நீடிக்காது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விஷயமா அல்ல, இந்த அனைத்து நபர்களுமே காங்கிரஸ் கையில் இந்த கூட்டணிக்கான அந்த கண்ட்ரோலை கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா? நாங்கள் கூட்டணியில் இருப்போம், ஆனால் காங்கிரஸ் இருக்க அந்த அளவில் இடம் கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா? அப்படி காங்கிரஸ் இல்லை என்றால் இந்த கூட்டணியை அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியுமா? இல்லை இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்பே கலைந்து விடுமா? நான் ஒரு கட்சி தலைவர், அரசியலில் ஆழமாக பயிற்சி கொண்டிருக்கிறேன். இதை நான் ஆரம்பத்திலேருந்து நான் பார்க்கும்போதே இந்த கூட்டணி நிற்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் கணிச்சிட்டேன். இன்னும் எல்லாருமே ஒவ்வொரு கோணத்தில் அதை கணிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அது ஏன் அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஒரு கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு போறதுக்கு ஒரு தலைமைத்துவம் இன்றைக்கு காங்கிரஸ்ல இல்லை.
ஏன்னா டெல்லியில் அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த டெல்லி ஸ்டேட்டில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? 0. அப்படிதானே? அப்படிங்கும்போது ஒரு 0வா இருக்கக்கூடிய தலைநகரத்தில் 0வா இருக்கக்கூடியவங்க மொத்த இந்தியாவுடைய கூட்டணிக்கு தலைவராக அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு மம்தா பானர்ஜி எடுத்துருங்க, அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் பாலிட்டிஷியன். அவங்க கைக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்காங்க. எவ்வளவோ மோடி அரசாங்கம் இடைஞ்சல் கொடுத்தாலும் ஒரு சர்டன் தொகுதிகளை அவங்க கையில் ஸ்ட்ரென்த்தாக, இங்கே எப்படி ஜெயலலிதா மேடம் இருந்தாங்களோ அதேமாதிரி அங்கே மம்தா ஒரு இரும்பு பெண்ணாக இருந்து செயல்படுறாங்க. கெஜ்ரிவால் இவங்களுடைய வீக்னஸை உபயோகப்படுத்தி டெல்லிக்குள்ளே கால் எடுத்து வைத்து, அவர் ஒன்றும் ஊழலில் ஒழிக்கிற வாரியல் கட்சிலாம் கிடையாது, அது அப்படி சொல்லி வந்தார். ஆனால் அவரும் ஊழல் கட்சி தான், சரியா? அவரு இதை பிடிச்சிக்கிட்டார். பிடிச்ச பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க யாரால வீழ்ச்சி அடையப்பட்டோமோ அவங்கள்ட்ட போய் கூட்டணி வச்சா அது எப்படி நிற்கும்? நீங்களே சைக்காலஜிக்கலாக யோசித்து பார்க்கணும். இந்த காங்கிரஸை அழிச்சு ஒழிச்சது யாரு? கெஜ்ரிவால். அவரு கூட போய் எப்படி நீங்கள் சம்மந்தம் வைப்பீங்க? அப்போ இதுவே ஒரு ஃபண்டமெண்டலா அது ஒரு தவறான, ஃபண்டமெண்டலாவே இது ரெண்டு ராங். அதே போல இது வந்து அவருக்கு அங்க யாரு டெல்லியில பஞ்சாப்ல காங்கிரஸுக்கு கம்ப்ளீட்டா வீக், மோடிக்கும் டோட்டலா வீக். அப்போ அவர் ஒரு ஸ்டேட்டை கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. இதுல நான் பங்கு போட முடியாது, டெல்லியில உங்களுக்கு பங்கு போட்டுக்கிடுவோம், அதுல நான் பங்கு போட. அதே போல நிதிஷ் அவர்லாம் பெரிய அரசியல் ஜாம்பவான். இப்பேற்பட்ட ஆள் ஒரு பலவீனமான ஒரு காங்கிரஸோட தலைமையில் வர்றதுக்கு எல்லாருக்கும், அது அன்றைக்கு மோடியை எதிர்க்கணுங்கிறதுக்காக ஒன்று சேர்ந்தாங்க. பட் இது லாங் டேம் அது செல்லாதுங்கிறது தான் எல்லாருடைய கருத்து, என்னுடைய கருத்து. அதனால இன்னொன்று பாருங்க, காங்கிரஸுக்கு தலைவர் யாரு சொல்லுங்க? யாரு? ராகுல் காந்தி கிடையாது, பிரியங்கா கிடையாது, ராகுல் கிடையாது, சோனியா கிடையாது, யாரோ ஒருத்தர். அவரு கர்நாடகா. பட் காங்கிரஸ் அப்படித்தானே இயங்குது சார். தொடக்கத்துல நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு சில ஆண்டுகள் நேரு யாரு? நெஹ்ருக்கு பின் கூட இந்திரா காந்தி யாரு? நெஹ்ருக்கு பின் கூட வரிசை வாங்க. காங்கிரஸ் உடைய வீக்காக போய் தானே, வீக் ஆயிருக்காங்க. எஸ் டெஃபினெட்லி. இப்ப இவங்க லீடர்ஷிப் வீக்காக போய் தான் இன்னொருத்தர் கொண்டு வைக்கிறாங்க. இப்போ நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி, அதுக்கப்புறம் தான் உடையுது. அப்போ ராகுல் தான் அந்த கேப்சர் பண்ணி அந்த ஸ்பேஸை பிடிச்சு வைக்க முடியல. இப்ப சோனியா காந்திக்கு பிறகு ராகுல் வந்து அந்த இடத்த பிடிச்சு வச்சிருக்கணும், இல்ல பிரியங்கா காந்தி அந்த இடத்துல பிடிச்சு வச்சிருக்கணும். இப்ப டூ லேட். இப்ப பிரியங்கா காந்தி வந்தா கட்சி பலப்படுங்க, அதெல்லாம் இனி நடக்காது. இது எப்போ நடந்திருக்கும்னா, அந்த அம்மா கொஞ்சம் விட்டு கொடுக்கும் போதே, சோனியா விட்டு கொடுக்கும் போது இவங்க உள்ள வந்திருக்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க சொன்னபடியே நீங்க பார்த்தீர்கள்னா 1945ஆம் ஆண்டு சரத் சந்திர போஸ் இருந்தார். 51 இருந்து 62ஆம் ஆண்டு வரை ஜவஹர்லால் நேரு, 67 இருந்து இந்திரா காந்தியுடைய காலம் 80 வரை நடந்தது. 84 இருந்து ஒரு 89 வரை நீங்க பார்த்தீர்கள்னா ராஜீவ் காந்தியுடையது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி ஃபேமிலியை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் PV நரசிம்மராவ் 91 to 96, சீதாராம் கேசரி 98 to 98 இருந்தார். சோனியா காந்தி, இதெல்லாம் பிரசிடென்ட்டை பற்றி நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியோடைய பிரசிடென்ட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி 99 to 2004. 2009 பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங். 2014 2019 லோக்சபா தேர்தலில் ராகுல் காந்தி. இப்போ இல்லை, நான் இன்டர்ஃபியர் பண்ணுறேன். இவங்க இடையில வச்சாங்க, இவங்களாம் ஒரு அதாவது டம்மியாக தான் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஆளுக பண்ணது யாரு? சோனியா தான். பேக் ஸ்க்ரீன்ல இருந்து ஃபுல்லாக இயக்குனா அவங்க. இவங்க இஷ்டப்படி எல்லாமே செய்ய முடியாத, இவங்க தலைவர் சொல்லணும் இந்த இஷ்டப்படி எல்லாம் பண்ணிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. இவங்க தான் எல்லாமே ஆளுமை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கு அது கை நழுவி போயிடுச்சு. இன்னைக்கு ராகுலோ பிரியங்கா காந்தியோ பவர்ஃபுல்லா அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு சக்தி இல்லாம போயிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தால இன்னொருத்தரை உள்ள கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இப்படி போகுதுனால இந்த கட்சி அழிய போகுதுன்னு அர்த்தம். இதை தொடர்ந்து இழுத்து கொண்டு வர முடியல. அதாவது அந்தந்த டைம்ல காலத்தின் காலம் கரெக்டா செயல்படணும். அந்த கேப் உழும்போது திரும்ப இவங்க பிடிச்சி அந்த கட்சியை கைக்குள்ள வைக்க முடியல. அதுதான் என்னுடைய கருத்து. அதனால இப்படி ஒரு பலவீனமான ஒரு கட்சி இந்தியா கூட்டணிக்கு தலைமை இருந்தால் எப்படி பலமுள்ள கட்சிகள் இவங்க கீழே அடங்கி வருவாங்க? சரி, இப்போ இந்தியா கூட்டணி ஒரு பக்கம், என்டிஏ ஒரு பக்கம், ரெண்டு கட்சிகள், ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியும் நீங்கள் பார்த்தீர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஊழல் கட்சியாக தான் இருக்கிறார்கள். அப்படி கட்சி ஊழல் செய்யவில்லை என்றால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இடி, சிபிஐ இது போன்ற விஷயங்களை வைத்து பயந்து கொண்டிருக்கிறார். அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மாவை எடுத்துக்கொள்ளலாம், அல்ல மகாராஷ்டிராவின் தற்போதைய
சீஃப் மினிஸ்டர் ஷிண்டே அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதே போன்ற பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 பேரை நீங்க பார்த்திருக்கலாம். 2 பேர் மீதும் பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டை இதே பிஜேபி எடுத்து வைத்தது. முக்கியமாக ஹேமந்த் பிஸ்வ சர்மா சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேமில் ஒரு மிகப்பெரிய அதில் இருக்கிறார். ஆனால் பிஜேபியுடன் இணைந்த உடனே நீங்க பார்த்தீர்கள்னா அவர் மீது இருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுமே போனது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தலைமையும் கொடுத்துட்டார்கள். சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். அப்போ பிஜேபி செய்யக்கூடிய இந்த சதி வேலையை நீங்க பாருங்க. குற்றச்சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டு நியாயமாக நீதியாக அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய கட்சியா நீங்க சொல்றீங்க. நாங்க வந்துட்டோம்னா ஊழலே இருக்காது, நாட்டில் ஊழலை அழிக்கக்கூடிய வேலையை நாங்க பார்ப்போம்னு கூறக்கூடிய இதே அரசியல் கட்சி எப்படி அவர்கள் கட்சியில் வந்த உடனேயே அனைத்தையும் மறந்து இல்ல. இந்த இடத்துல நீங்க யாரா இருந்தாலும், அதாவது திஸ் ஆர் தட், காங்கிரஸோ பிஜேபியோ யார் வந்தாலும் அவங்களோட கூட்டணியை வைக்கிறவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்றாங்க. அது இன்றைக்கு நேற்று நடக்கிற காரியம் இல்ல. தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம். யாருகிட்ட ஆளுமை இருக்குதோ அவங்க கூட கூட்டணி வர கூட கொஞ்சம் அதை ஒரு சாஃப்ட் கார்னர் காட்ட தான் செய்யறாங்க. அது இந்த பிஜேபியின் மாத்திரம் இங்க முத்திரப்பட முடியாது. காங்கிரஸும் இதே வேலையை தான் செஞ்சாங்க. 2 பேரும் இதே வேலை தான் செய்யறாங்க. இன்னொரு புதுசா ஒரு கட்சி ஆளுமைக்குள்ள வந்தாலும் அவங்களும் அதான் செய்ய போறாங்க. அதனால இப்போ ஒண்ணு இல்ல, ஊழலை எதுக்குறதுக்கு தான் கெஜ்ரிவால் போராட்டம் ஆரம்பிச்சாரு. வாரியலை சிம்பலா வச்சு வந்தாரு. என்ன நடந்துச்சு? ஊழல் இல்லாம நடத்துறாரா இல்ல ஊழல் இல்லாத கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாரா? கேஜ்ரிவாலுடைய அவர் வந்த தீம் என்னது? ஊழலை ஒழிச்சு இந்தியாவில் ஒரு புது ஆட்சி முறையை கொண்டு வர போற ஒரு IAS அதிகாரி வந்தார். ஆனா இன்றைக்கு எந்த கட்சிகளோடு கூட்டணிக்குள்ள போறாரு? சாக்கடைகளுக்குள்ளோடு சேர்றாரு. எல்லாம் சாக்கடை, யாரும் யோக்கியர் கிடையாது. இந்த சாக்கடைக்குள்ள இந்த யோக்கிய சேர்ந்தால் சரியா? நான் என்ன சொல்றேன், கெஜ்ரிவால் ஆன்டி கரப்ஷனை போக்கஸ் பண்ணி மக்களை ஏமாற்றி வந்தார் அப்படின்னு சொல்லுவேன். மக்களை இழிச்சுவாயனாக்கி. டெல்லி அரசாங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை போய் பாருங்கள், அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை போய் பாருங்கள். நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற எந்த ஸ்டேட்டுமே இந்த அளவில். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கம்பேரிசன் இந்த அளவு அந்த அளவு சொல்லக்கூடாது. அவர் ஆன்டி கரப்ஷனை வச்சு வந்தாரு. ஒரு கரப்ஷன் பண்ணாம வராங்க. இன்னைக்கு அவரு கை கோர்க்கக்கூடிய கட்சிகள் மீது குற்றச்சாட்டு இருக்கு, பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள். அப்ப இவர் எங்க உன் நண்பனை சொல்லு, உன் கதையை சொல்லு பழமொழியே இருக்கு. உன் நண்பன் யாரு? மகா ஊழல் மன்னர்கள். அப்ப நீ யாரு? நீனும் ஊழல் தான். அப்ப பிஜேபி எப்படி பாக்குறீங்க? ஆல் பாலிடிக்ஸ், எல்லா அரசியல் கட்சிகளுமே ஊழல் தான். ஊழல். ஆனா காங்கிரஸை விட பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, சோ காங்கிரஸை விட பெட்டர், பிஜேபி பெட்டர். ஆமா, எதுக்குன்னா இந்த 10 வருஷம் முடிய போகுது ஆட்சி. இந்த 10 வருஷத்துல யாரு? காங்கிரஸ் ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஒரு 50 more than 50% IAS and IPS அப்புறம் EDல உள்ள அதிகாரிகள் எல்லாருமே வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ஒரே ஒரு நிமிஷம், வேர்ல்ட் பேங்க்ல இருந்து கடந்த 65 ஆண்டுகளாக இந்தியா வாங்கிய கடன் 55 லட்சம். கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி வாங்கிய கடன் 150 லட்சம் கோடி. அதுல நீங்க பார்த்தீர்கள்னா முதல் 5 வருடம் 2014 to 19 35 லட்சம். அதற்கப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா 115 கோடி இந்த 5 வருடத்துல வாங்கியிருக்காரு. ஸோ 65 ஆண்டுகள் பல்வேறு அரசியல் கட்சிகள், அதில் வாஜ்பாயோட அரசாங்கமும் இருந்தது, பிஜேபியோட அரசாங்கமும் இருந்தது, எல்லாருமே சேர்ந்து வாங்கிய கடன் 55 லட்சம்னா வெறும் பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டுமே வாங்கிய கடன் 150 லட்சம். அங்கே நீங்க பாருங்க, IIM கட்டப்பட்டது, IIT கட்டப்பட்டது, பல்வேறு அரசு துறைகள் கட்டப்பட்டது, பல்வேறு இந்தியன் கார்ப்பரேட்டை விட இந்தியன் PSU பப்ளிக் லிமிடெட் கம்பெனிகளுடைய வேல்யூவேஷன் தான் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு LIC எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்கு கோல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாமே ONGC எடுத்துக்கொள்ளுங்கள். இது எல்லாமே ப்ராஃபிட் கிவிங் கம்பெனிஸ். அதில் இந்தியன் ஏர்லைன்ஸும் உட்பட BSNL அதிலேயே சேர்ந்தது. இது போன்ற எத்தனை கம்பெனிகள் இந்த 10 வருஷத்துல 150 கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்கிட்டோம். பட் எத்தனை அரசு கம்பெனிகளை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை அரசு நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை வேலைவாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய 2014 தேர்தல் அறிக்கைகளை நீங்க பாருங்க. ஒரு வருஷத்துக்கு நான் 2 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் என்று கூறியிருந்தார். இன்னைக்கு 10 ஆண்டுகளில் 1 கோடி வேலைவாய்ப்பு கூட முழுமையாக கொடுக்கவில்லை. 20 கோடி வேலைவாய்ப்பு இடத்துல நான் ஒரு இன்டர்வியூ பண்றேன். அதாவது நமக்கு நீங்க கேட்ட கேள்வி வேற, இப்ப வர்ற எக்ஸ்பிளேஷன் வேற. இல்ல, நீங்க எதுவும் சொல்றீங்க? இல்ல
இல்ல நான் என்ன நீங்க என்ன சொல்றீங்க இல்ல நீங்க என்ன சொல்றீங்க அதாவது 65 ஊழல் இல்லையா ஆண்டுகளில் அப்படின்னு எல்லாமே கேட்டீங்க. ஊழல் இல்லையான்னு 65 கேட்டீங்க. ஆண்டுகளில் எல்லாமே ஊழல்னு நீங்க சொல்லிட்டு ஆமா. இப்போ இல்ல நான் என்ன அரசாங்கம் சொல்றேன் இல்ல இல்ல இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லல. அதாவது நீங்க அதான் தவறா புரிஞ்சுக்கீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லல. ரெண்டும் ஒரே குட்டையில உருற மட்டும் சொல்றேன். இது ஒரு யோக்கியம் கிடையாது. காங்கிரஸை விட இவங்க ஊழல் கொஞ்சம் குறைவு, அதிகமா கொஞ்சம் குறைவு. கடன் வாங்கியிருக்கட்டுங்க நான் சொல்றேன் குறைவு. ஏன்னா 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி நடந்து முடிஞ்சு அதிகாரிகள் மேக்சிமம் இவங்களுக்கு ஃபேவர் ஆனவங்க இருக்காங்க. யாரு காங்கிரஸுக்கு ஃபேவர் ஆனவங்க உள்ள இருக்காங்க. ஆட்சி தான் மாறி இருக்கு, உள்ள அதிகாரிகள் உள்ள இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், இத்தனை அமைச்சர்கள் இருக்கான், 10 வருஷம் ஏதாவது ஒரு பெரிய அளவுல குற்றத்தை பிடிச்சு உள்ளதுக்கு வைக்கணும். அதான் எதிர்கட்சியுடைய திறமை. காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேரையுமே ஒரு காயினின் இரண்டு பக்கமாக தான் உண்மை. அதுதான் சொல்றேன். இல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். அதிகமா லீனியன்ட் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ். அவங்க கீழே நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிக அமைச்சர்களை ரொம்ப ஒண்ணு கண்டிக்க மாட்டாங்க. கேளுங்க, இது கொஞ்சம் ஓரளவு, அதாவது இவங்க மேக்சிமம் மேல உள்ள டாப் லீடர் அமித்ஷா அந்த சோல்சோ ஆட்கள் வேணா அவங்க கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. மற்றபடி மற்ற அமைச்சர்களை அந்த ஜெயலலிதா மேடம் நடத்துனாங்க பாருங்க, அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க, அசைய விடாம. உதாரணத்திற்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம், அதை அன்னைக்கு பிஜேபி எதிர்த்தது. இன்னைக்கு அதே பிஜேபி கொண்டு வரும், முழுமையாக கொண்டு வரும். ஆதார் கார்டுல இருந்து எடுத்துக்கிங்க. ஆதார் கார்டு காங்கிரஸ் எடுத்து வந்து இவங்க வந்து தரப்படுத்துறாங்க. ஆமா, உங்களுக்கு GST காங்கிரஸ் கொண்டு வரப்பட்ட திட்டம் இவங்க நடத்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 0ல இருந்து 12% மேக்ஸிமம். மினிமம் வாஸ் 0, மேக்ஸிமம் வாஸ் 12. பிஜேபி அன்னைக்கு எதிர்த்தது. ஆனால் பிஜேபி கொண்டு வந்த திட்டத்தை நீங்க பார்த்தீர்களா? மினிமம் இஸ் 5%, மேக்ஸிமம் இஸ் 28%. உலகத்திலேயே இதை தாண்டி வேறு எங்கேயுமே GST போடப்படவில்லை. அது இது மாத்திரம் இல்ல, ஒரு பக்கம் GST, இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா அதிகமா மக்களுடைய வருமானம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் ரீசைக்கிள் ஆகுது. சோ ஒரு விதத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு காயினோட ஒரு காயினோட இரண்டு பக்கங்கள் தான் இரண்டு கட்சிகளுமே. இந்த நாட்டை எப்படியாவது சூறை கொள்ளையடிச்சு சாப்பிட்டு வெளிநாட்டு கையில கொடுத்து இல்ல கார்பரேட் கையில கொடுத்து தனக்கான லாபத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வேலையை தான் பார்த்திருக்கிறார்களுடைய இவர்கள் சரி இவர்கள் தவறு என்று எங்கேயும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க வெளியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, ஒரு வெல் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா இல்ல. எக்ஸாம்பிள்ஸ் இப்ப ஃபாரினர்ஸ் வரக்கூடிய அதிகமான ஒரு இடம்னா ஏர்போர்ட். ஏற்கனவே இல்ல ரொம்ப மட்டமா இருந்துச்சு. இதெல்லாம் இப்ப இவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவர் வெளிநாடுகளை சுத்தி கேளுங்க, வெளியில உலகம் ஃபுல்லா சுத்தி வரனால இவர் தான் நாட்டையும் அந்த லெவலுக்கு கொண்டு வரணும் ஆசைப்படுறாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிச்சயமாக டெவலப் ஆகி இருக்கிறது, இதுல வேற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் செய்து யார் கையில கொடுக்கறீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? why can't that airport be managed by our own government? பாருங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க, கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் நடத்துறதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கவர்மெண்ட் நடத்தினா உடனே நினைச்சுவா சங்க கொடி பிடிச்சிருவா, ஓகே வேலை செய்ய மாட்டான். பிரைவேட்னா பயந்து. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அடானிக்கு கொடுக்கப்பட்டது. அதுல 3 கொட்டேஷன்ஸ் வந்தது. முதல் கொட்டேஷன், கேரளா கவர்மெண்ட் எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை இதை எடுத்து நடத்தும், சரியா? இன்னொன்னு வந்து GMMR இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்போர்ட்களையுமே கட்டி அமைத்த அந்த நிறுவனம் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில பல்வேறு ஆர்டர்ஸ்களை எடுத்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மூன்றாவது அடானி. ஆனால் இந்த இடத்துல அந்த திட்டங்களை நீங்க பார்த்தீர்கள்னா அந்த கிளாசஸ் ஏர்போர்ட் ஏர்லைன்ஸ்ல அனுபவம் அடைந்த ஒரு கம்பெனிக்கு தான் இந்த டெண்டர் கொடுக்கப்படும் கூறியிருந்தார்கள். ஏற்கனவே கேரளா அரசாங்கத்துக்கு அந்த ஏர்போர்ட்டை நடத்துறதற்கான அனைத்து முறைகளுமே அவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி GMMR இருக்கும். GMMR said per person we will manage this airport at 38 rupees. 38 ரூபாய் ஒரு நபருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க மேனேஜ் பண்றோம். கேரளா கவர்மெண்ட் said the next quote was 135 rupees. நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த ஏர்போர்ட்டை மேனேஜ் பண்றோம். மூன்றாவது டெண்டர் அடானியிடம் 160 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை நாங்க மேனேஜ் பண்றோம். யாருக்கு சார் டெண்டர் போயிருக்கணும்? the lowest the cost போயிருக்கணும். GMMR is a experienced company. அவங்க தான் அந்த ஏர்போர்ட்டுகளை கட்டுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே நுணுக்கங்கள் தெரியும். அதனால அவங்களோட கோட் அவ்வளவு கம்மியா இருந்தது. that is also a private company. ஆனா நீங்க கொடுத்த நபர் யாரு? சரி, அதான் கேளுங்க, அவங்க 160 ரூபாய் பினாமி தானே, மோடியோட பினாமி. இது ஊழலா இல்லையா? இது ஊழல் தான். ஆனா இது எதிர்த்து ரெக்கார்டிக்கலா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம், கோர்ட்ல போட்டு இன்ஜெக்ஷன் வாங்கி தடுக்கலாம். இதுக்கு ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப் இருக்குல்ல. இப்ப நீங்க உங்களுக்கே தெரியுது. அப்படிங்க போய் இந்த ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப் யார் செய்யணும்?
ஆப்போசிஷன் பார்ட்டி செய்யணும். கேரளா கவர்மெண்ட் had been to சுப்ரீம் கோர்ட். அது இருக்கட்டு. எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் நாங்க இதை மேனேஜ் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த டெண்டர் அடானி நிறுவனத்திற்கு கொடுக்க கூடாதுன்னு போய் கொடுத்த பிறகும் போனாங்க. இல்ல கொடுத்த பிறகு இல்ல எங்களுக்கு வேண்டாம் சொல்ல 35 ரூபாய்க்கு பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்ல கண்டிப்பா. லோயஸ்ட் கோட்டேஷன் இவங்க கேரளா கவர்மெண்ட் கூட தானே பண்றாங்க. இவங்க 35 சம்திங் பட் அட்லீஸ்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து அந்த அரசாங்கத்துக்கே போய் சேருது இல்லையா, மாநிலத்திற்கே போய் சேருது இல்லையா? நான் என்ன சொல்றேன், இப்ப லோயஸ்ட் கோட்டேஷன் யாரோ அதான் லீகலா தான் செல்லும். நீங்க இப்படி பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு நாங்க கொடுக்க மாட்டோம். கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வரி பணம் போய் சேரும். நான் என்ன சொல்ல வரேன், திரும்ப வரேன், இத வந்து உடனே கோர்ட்ல சூட் ஃபைல் பண்ணி இருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டு வாங்கியிருக்கணும் சார். ஃபைல் பண்ணி இருக்கு, ஏன் உடனடியாக பண்ணி இருக்கு. யார் காங்கிரஸ் பண்ணாங்களா? கேரளா கவர்மெண்ட் பண்ணி இருக்கு. காங்கிரஸ் பண்ண வேண்டியது, விஜயனுடைய அரசாங்கம் போய் அது ஒர்க்க பண்ணிட்டு காங்கிரஸ்க்கு என்ன வேலை? அவங்க தான் மேல எதிர்க்கட்சி, அவங்க பண்ணணும். because they wanted things to be privatized. அவங்களுடைய நோக்கமும் அப்படிதான். அதனால தான் சைலன்ஸ். காங்கிரஸ் और பிஜேபி ரெண்டு பேருமே ஒரே நோக்கத்தை, அதாவது வேர்ல்ட் பேங்க் எந்த விஷயங்களை சாதிக்க பார்க்கிறதோ இந்த இரண்டு அரசியல் கட்சிகளுமே அந்த வேலையை தான் பார்க்கிறார்கள். மக்கள் இவர்களுடைய மனதில், மக்கள் மனசுல கிடையாது. கேளுங்க, அததான் யாரு இவங்க, யாரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் யார் கையில் இருந்தாங்க? இன்னைக்கு வந்து நீங்க கார்ப்பரேட் கம்பெனி ரிலையன்ஸ், அம்பானி, இவங்க குரூப்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அந்த ஆட்சி தான் திரும்ப வரும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து டோட்டலா ஃபண்டிங் கொடுப்பாங்க. யாரு மோடி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இவங்களுடைய பிளாக் மணி இருக்குல்ல, நீங்க கரப்ஷன் மணி இருக்குல்ல, இந்த மணி வந்து அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க மோடி கையில பணம் இருக்காது, வீட்டில் போய் ரைடு விட்டா பணம் இருக்காது, பேங்க்ல பணம் இருக்காது, அவருடைய அண்ணன் தம்பி அக்கௌண்ட்டை பார்த்தா பணம் இருக்காது. ஆனா யாருக்கிட்ட இருக்குன்னா, இது பிக் பஜார், இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள், ரிலையன்ஸ், ட்ரெண்ட், இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. படின பிறகு அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒதுக்கணும் ஃபண்டு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு 40 MP தொகுதி வரப்போகுது, அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வருது. இப்போ 40 MP தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 100 கோடி 50 கோடின்னு வச்சுக்கிடுங்க. 40க்கும் சேர்த்து யாரு சப்ளை பண்ணுவா? ரிலையன்ஸ்காரர் வந்து பணத்தை கொடுத்துருவான். வெளியே ரெக்கார்டிக்கெல்லாம் மாட்டவே மாட்டாது, ஏன்னா அவங்க க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் டர்ன் ஓவர். இப்படிதான் இதைத்தான் யார் செஞ்சாங்க? காங்கிரஸ் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிவு வந்த போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆப்போசிஷன் பார்ட்டி போய் ஒட்டிக்கிட்டாங்க. உடனே மோடி ஆட்சி வந்துட்டு. இதுதான் இப்போ நீங்க அதானி அம்பானி குரூப் எந்த பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் ஆட்சி நடக்கும். அப்படின்னா ரெண்டு பேரும் நீங்க சொன்னது போல ஒரு காயின்ல ரெண்டு பக்கமும் இது போல இவங்க வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா பாக்கெட்டுக்குள்ள வைக்க முடியாது, உங்க கஜானால நீங்க லஞ்சம் பணத்தை வைக்க முடியாது. அப்போ இந்த வியாபாரிகள் கையில கொடுத்து இவங்க தான் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு பணத்தை கொடுனா கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கோயிங் டு சேம் போட். அதனால மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். வரக்கூடிய தேர்தல் 2024ஆம் ஆண்டு தேர்தல் என்டிஏ பக்கம் திரும்புமா அல்ல இந்தியா அலையன்ஸ் பக்கம் திரும்புமா? இந்த கூட்டணி கலைந்து போகுமா அல்ல இந்த கூட்டணியில் வேற ஒரு பிளான் இருக்கிறது, பிளான் பி இருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு உங்களுடன் விடைபெறுகிறேன். அடுத்த கூட்டணி கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது? நிதிஷ்குமார் பிஜேபியில் சேர்ந்தால் எந்த விதமான இம்பாக்ட்கள் பீகார் அரசாங்கத்தில் வரும், பீகார் அரசியலில் வரப்போகிறது? வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸை தவிர்த்து அப்படி மம்தா பானர்ஜி நிற்கும் போது எந்த விதமான இம்பாக்ட் காங்கிரஸ் மீது வரும்? பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி கேஜ்ரிவால் எடுத்த முடிவு சரியா தவறா என்கிற பல்வேறு கேள்விகளை மீண்டும் ஒரு முறை அடுத்த எபிசோடில் நாம் அலசி பார்க்கணும். அதாவது இந்தியா கூட்டணியில் யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் தான் மக்கள். இதுவும் அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார்? ராகுல் காந்தியா அல்ல நிதிஷ்குமாரும் அந்த ரன் ரேஸ்ல இருந்தாரு, மம்தா பானர்ஜியா அல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலா? இன்னும் சொல்ல போனால் MK ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் அடிபட்டு. தேங்க்யூ சோ மச்.